Good evening, teachers. Good evening, all. Hope it's another a new day for a new learning. இன்னைக்கு நம்ம டிஆர்பி சிலபஸ்ல யூனிட் 10ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன் ஆக்ட் பிளே தான் பார்க்க போறோம். தட் இஸ் ட்ரைஃபிள்ஸ் பை சூசன் கிளாஸ்பெல். It is a one act play. Before going to the play, we'll just see a bio of the writer, that is Susan Glaspell. இவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூசன் கீட்டிங் கிளாஸ்பெல். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் டிராமட்டிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் தியேட்டர் பர்சன். ஒரு தியேட்டர்ல ஆக்டும் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க அதை ஒரு தியேட்ரிக்கல் க்ரூவை வந்து ஃபவுண்டும் பண்றாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தோம்னா அவருமே ஒரு நோட்டபிளான ஒரு தியேட்டர் பர்சன் தான், ப்ரொடியூசர் தான், தியேட்டர் ப்ரொடியூசர் ஜார்ஜ் கிராம் குக். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூசன் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டான ஜார்ஜ் கிராம் சேர்ந்து ப்ராவின்ஸ் டவுன் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப் டிராமா எல்லாம் பண்ற அந்த க்ரூவை வந்து உருவாக்குறாங்க, ஒரு பிளே ஹவுஸை இன் 1915. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் அமெரிக்கன் டிராமா க்ரூ. ஓகே, தென் சூசன் வந்து ஒரு ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற தென் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃப்ல உருவாக்கப்படுறாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பாங்க. இதுவே அவங்களுடைய ஹஸ்பண்டை நம்ம பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட். ரொம்ப வெல்தி ஃபேமிலியில பிறந்தாரு. ரொம்ப நல்ல நல்ல இடங்கள்ல படிச்சாரு. அண்ட் ஹி ஒர்க்ஸ் ஃபார் தி யூனிவர்சிட்டி இன் யோவா. யாருன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி எதன் மூலியமாக சந்திக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற நம்மளுடைய ரைட்டரான சூசன் என்ன பண்றாங்கன்னா, எழுதணுங்கிற ஆர்வத்தோட அங்க இருக்கிற லோக்கல் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உங்களுக்கு நட்பு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு குரூப்ல பாக்குற ஆள் தான் ஜார்ஜ். ஸோ ஸ்லோவா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா போகுது. அவங்க அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஆல்ரெடி ஜார்ஜ் வந்து செகண்ட் மேரேஜ் பீஸ்ஃபுல்லா இல்லாம ஆல்மோஸ்ட் டிவோர்ஸை நோக்கி அவருடைய லைஃப் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த லைஃப்ல இருந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் பேர் ஆகுறாங்க. ஸோ கிளாஸ்பெல் நல்லா படிக்கிறவங்கன்னு நான் சொன்னோம்ல, நல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க. படிச்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து ரிப்போர்ட்டர் ஆகுறாங்க. டெஸ் மாய்னஸ் டெய்லி நியூஸ் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட்டர் ஆகுறாங்க. ஒரு நல்ல ஏர்னிங் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஷி ஹாஸ் டிவோட்டட் ஹெர் செல்ஃப் ஃபார் ரைட்டிங். ஸோ நான் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டு ஷி சாட் அண்ட் ஷி கிவ் சம் ஸ்பேஸ் ஃபார் ஹர் திங்கிங். எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு எப்படி எழுதணுங்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஷி ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ இப்படி ஜார்ஜை பார்க்குறாங்க. அவர் மூலியமா கிடைச்ச இன்ஃப்ளூயன்ஸும் சரி, ஸ்லோவா அங்க இருக்கிற ஒவ்வொரு ரைட்டர்ஸ் மூலியமாவும் நிறைய விஷயங்கள் அவங்க கேதர் பண்றாங்க. அண்ட் ஷி பிகம் அ வெரி பவர்ஃபுல் ரைட்டர். இவங்களுடைய ட்ரூப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ராவின்ஸ் டவுன் பிளேயர்ஸ், அதுல இவங்களுடைய பெஸ்ட் ஃபவுண்ட் யார் அப்படின்னா யூஜின் ஓனல். இவருடைய பிளேயர்ஸையும் இவங்க ஸ்டேஜ் பண்ணாங்க. இவங்களுடைய ஒரு நல்ல ஒரு டைரக்டர் காண்பிச்ச ஒரு புது முகம் மாதிரி இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு பிளே ரைட்டையும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் யூஜின் ஓனல். தென் இவங்களுடைய அவார்ட்ஸ், சூசனுடைய அவார்ட்ஸ்னு பார்க்கும்போது புலிட்சர் பிரைஸ் ஃபார் டிராமா எந்த பிளேக்காக வாங்குறாங்க அப்படின்னா ஆலிசன்ஸ் ஹவுஸ், இதுக்காக வாங்குறாங்க. இந்த பிளேல யாருடைய லைஃப் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது சூசனுக்கு அப்படின்னா எமிலி டிக்கன்சன். தென் லிட்டரரி கைட் புக் ஃபார் த மந்த் வாங்குறாங்க. தென் சூசனுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி டிராமா அண்ட் தியேட்டர் வாஸ் ஹை. அதனால அவங்களுடைய ஞாபகமாக இதே மாதிரி பெட்டரா தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு இல்ல டிராமா ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு அவார்ட்ஸ் அவருடைய பேர்ல, சூசனுடைய பேர்ல கொடுக்கப்பட்டது. தட் இஸ் தி சூசன் கிளாஸ்பெல் அவார்ட். தென் அவங்களுடைய ஒர்க்ஸ் நம்ம பார்க்கும்போது த க்ளோரி ஆஃப் கான்க்வர்ட், ஆம்ப்ரோஸ் ஹால்ட் அண்ட் ஃபேமிலி. தென் சில ஒர்க்ஸ் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து எழுதியிருப்பாங்க. தட் இஸ் சப்ரஸ் டிசையர்ஸ். நீங்க இந்த நோட்டபிள் நாவல்ஸை பார்க்கும்போது எந்தெந்த நாவல்ஸ்லாம் அவங்க ஹஸ்பண்டோட எழுதியிருக்காங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து 2-3 ஒர்க்ஸ் கொடுத்து இது எது அவங்க ஹஸ்பண்டோட எழுதலன்னு கேள்வி கேட்கலாம். அவுட் ஆஃப் த 4 எது அவங்க ஹஸ்பண்டோட எழுதுனதுன்னு கொஸ்டின் வரலாம். ஸோ வைல் யூ ஆர் மேக்கிங் அ நோட், புக்ஸ்ல பிராக்கெட்லயோ இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியா இருக்குமோ யார் கூட கம்பைண்டா எழுதியிருக்காங்கிறத பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, வித் நார்மன் மேட்சன் த காமிக் ஆர்டிஸ்ட்ங்கிற பிளேவை வந்து வித் நார்மன் மேட்சனோட சேர்ந்து எழுதுறாங்க. ஸோ அவங்க இண்டிவிஜுவலாவும் சில ஒர்க்ஸ் எழுதுறாங்க அண்ட் மோர், அதுவும் ஒரு நல்ல சக்சஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து எழுதுறாங்க அண்ட் மோர் ஓவர் நார்மன் மேட்சன்ங்கிற மாதிரி ஒரு சில நோட்டபிள் பிளே ரைட்ஸோட சேர்ந்து கம்பைண்டாவும் சில ஸ்கிரிப்ட்ஸை வந்து அவங்க ரெடி பண்றாங்க. அண்ட் ஆல் த ஒர்க்ஸ் ஆர் ஹை சக்சஸ்ஃபுல். ஓகே, தென் த ரோட் டு த டெம்பிள்னு அவங்க ஹஸ்பண்டோட பயோகிராஃபியா அவங்க எழுதுனாங்க. ஓகே, ஸோ தென் அவங்களுடைய பர்சனல் கேரியர்னு பார்க்கும்போது, ஸோ
இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரம் த லிட்டரரி ஃபீல்டு இல்லையா? அந்த சேம் டைம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய ரூமர்ஸ் பரவுது. அவங்களால லிட்டரரி ஒர்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிறதுனால தே ஹவ் டிசைடட் டேவன்போர்ட்ல இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு அவங்க வராங்க. 1913 தே காட் மேரிட். அண்ட் மோர் ஓவர் அவங்க எங்க மூவ் பண்ணி வராங்கன்னா டேவன்போர்ட்ங்கிற இடத்துல இருந்து நியூயார்க்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. தென் அங்க இருந்து அவங்களோட ரைட்டிங் கெரியர் இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய ரைட்டர்ஸோட அவங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. அப்படி அவங்க கனெக்ட் ஆன ஒரு இடம் தான் அமெரிக்காஸ் ஃபர்ஸ்ட் அவன்கார்ட் ஆர்டிஸ்டிக் மூமெண்ட். இந்த மூமெண்ட் எதை பத்தி அதிகமாக நமக்கு சொல்லும் அப்படின்னா, இட் இஸ் அ எக்ஸ்பிரிமெண்டல் குரூப், இல்ல எக்ஸ்பிரிமெண்டல் மியூசிக், இல்ல எக்ஸ்பிரிமெண்டல் பிளேஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ட்ரெடிஷனல் செட் ஆஃப் ரைட்டிங்ல இருந்து வேறுபட்டு எக்ஸ்பிரிமெண்டலா நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தாங்க. அது மியூசிக்ல, ஆர்ட்ஸ்ல அண்ட் லிட்ரேச்சர்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ல தங்களை அதிகமாக இணைச்சிட்டு ஒரு கீ பார்ட்டிசிபென்ட்டா இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த குரூப்ல இந்த அமெரிக்காஸ் ஃபர்ஸ்ட் அவன்கார்டில் இருந்த ரெஃபார்மர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சின்க்ளேர் இருந்தாரு, எம்மா கோல்மேன் இருந்தாங்க, தென் ஜான் ரீட். இவங்களோட எல்லாம் நட்பு அதிகமா உங்களுக்கு கிடைச்சது. ஸோ எல்லா பெரிய பெரிய ரைட்டர்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய இன்ஃபுளுன்ஸ் இவங்களுக்கு இருந்தது. அப்புறம் கிளாஸ்பெல் வந்து ஹெட்ரோடாக்சி அப்படிங்கிற ஒரு ஃபெமினிஸ்ட் குரூப்போட, அந்த குரூப் என்ன அப்படின்னா யூஸ்வலா விமன்ஸ் இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் டேபூஸ்னு இருக்கும்ல. மேபி ஃபார் செகண்ட் மேரேஜ் விமனுடைய லவ் எப்படி சூஸ் பண்றது, அவங்களுடைய மேரேஜ்ல அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ், அவங்க சாய்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருக்கு, அவங்க எஜுகேஷன்ல, இந்த மாதிரி டேபூஸ்னு இருந்த எல்லா விஷயங்களையும் பத்தி அவங்க ஓப்பனா பேசுவாங்க. அந்த குரூப்ல ஹெட்ரோடாக்ஸிங்கிற குரூப்ல, இந்த டிபேட்டிங் குரூப்ல கிளாஸ்பெல் ஒன் ஆஃப் தி லீடிங் மெம்பரா இருந்தாங்க. அதாவது ஷி ஓப்பன் அப்ஸ் அண்ட் ஷி வாய்ஸ் அவுட் தி விமென்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த குரூப்லயுமே அவங்க பிரபலியமானாங்க. தென் அந்த ட்ரைபல்ஸ் எப்படி அவங்க ஒரு பிளேயா உருவாக்குனாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தோம்ல, அவங்க ஒரு இதுல ஒர்க் பண்ணாங்க ரிப்போர்ட்டரா ஒரு நியூஸ் பேப்பர்ல. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ் அவங்க ஹேண்டில் பண்றாங்க. டேட்டா சேகரிப்பாங்க இல்லையா? ஒரு கொலை நடந்தாலோ இல்ல ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு நடந்தாலோ அவங்க ரிப்போர்ட்டர் போய் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை நியூஸா போடுவாங்க இல்லையா? அப்போ நடந்த ஒரு மர்டர் தான் மார்கரெட் ஹாசக் அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு வைஃப் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஜானை கொலை பண்ணிடுறாங்க. ஓகே, சோ அந்த நியூஸ், ஒரு வைஃபே ஹஸ்பண்ட கொலை பண்ற நியூஸை வந்து இவங்க தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்றாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. அந்த விஷயம் இவங்களை ரொம்ப தாக்குது. அவங்களால நிம்மதியா இருக்க முடியல, ஸ்லீப்லெஸ் ஆகுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க என்ன காரணமா இருக்கும். சோ அந்த பர்டிகுலர் ரியல் இன்சிடென்ட்டை வச்சுதான் இவங்க இந்த ட்ரைஃபிள்ஸை வந்து எழுதுறாங்க. ஒரு பிளேயும் எழுதுறாங்க, அட் த சேம் டைம் ஒரு ஷார்ட் ஸ்டோரியும், அ ஜூரி ஆஃப் ஹர் பியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஃபார்மட்லயும் அதை எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் சூசனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த பர்டிகுலர் ரைட்டிங்குமே, இந்த ட்ரைஃபிள்ஸ் பிளேவுமே ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம்ல எல்லாராலையும், ஏர்லி 90sல ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் டைம்ல எல்லாராலையும் தேடி தேடி படிக்கப்பட்டுச்சு. என்னடா ஒரு ஹஸ்பண்ட ஒரு வைஃபே கொள்றாங்களா? ஸோ இட் வாஸ் செட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த புது பிளாட்ஃபார்ம்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் வியப்பா இருந்தது. அண்ட் பீப்புள் ஹாவ் அ கிரஷ், கியூரியாசிட்டி ஆன் ரீடிங் இட். இப்படிதான் போச்சு. அதே மாதிரி இவங்க ஒரு தியேட்டர் கம்பெனி வச்சிருந்தாங்கல்ல, இதுல ட்ரைஃபிள்ஸ்ல வர்ற ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸாவும் இவங்களே நடிச்சாங்க. யாரு? கிளாஸ்பெல்லே நடிச்சாங்க. என்ன கேரக்டர்னா மிஸ்ஸஸ் ஹேல்ங்கிற கேரக்டர்ல அவங்களே நடிக்கிறாங்க. தென் இந்த பிளேல நிறைய யூனிக்கான டெக்னிக்ஸ் இருந்தது, ரைட்டிங் டெக்னிக்ஸ். என்னன்னா டிராமாட்டிக் ஐரணி, விச் மீன்ஸ் ஒரு விஷயம் நடக்கும், ஆடியன்ஸ்க்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியும், ஆனா அதுல நடிக்கிற கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. ஆடியன்ஸ் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் த சீன், பட் கேரக்டர்ஸ் வந்து அன்அவேரா இருப்பாங்க. இது ஐ கேட்சியா இருந்தது. அப்புறம் ப்ரோட்டகனிஸ்ட் ஸ்டேஜ்ல வரவே மாட்டாங்க. மெயின் கேரக்டர்னு இருந்தா அவங்க தான் பெரும்பான்மையாக ஸ்டேஜ்ல வருவாங்க. இங்க ஆப்சன்ட் ப்ரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க. ப்ரோட்டகனிஸ்ட் யாரு மேல குற்றம் சாட்டப்படுதோ இல்ல யார் மெயின் கேரக்டர்னு சொல்றோமோ அவங்க ஸ்டேஜ்ல வரவே மாட்டாங்க. அவங்கள சுத்தியே கதை, அவங்கள சுத்தி அவங்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களே கதையை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். தென் டொமஸ்டிக் சிம்பலிசம்ஸ் நிறைய இருக்கும். தென் ஒன் ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். யூனிட்டியை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆஸ் ஐ செட், அந்த அவங்களுடைய பர்சனலா எக்ஸாமின் பண்ண அந்த கேஸ் ஒரு பிளேயாவும், ஒரு ஒன் ஆக்ட் பிளேயாகவும், ஜூரி ஆஃப் ஹர் பியர்ஸ்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஃபார்ம்லயும் வருது. தென் ட்ரைஃபிள்ஸ் ஒன் ஆக்ட் பிளே. எந்த தியேட்டர்ல அது ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வாஃப் தியேட்டர், ப்ராவின்ஸ்டன் பிளேயர்ஸ் இவங்க கிரியேட் பண்ண ஓன் தியேட்டரிக்கல் பர்சன்ஸை வச்சு அதை வந்து ஸ்டேஜ் பண்றாங்க. ஆகஸ்ட் 8ல இது அழகா ஸ்டேஜ் ஆகுது. அண்ட் இட் ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்.
எல்லாரும் வியந்து பாக்குற மாதிரி இருந்தது. தென் வில் ஜஸ்ட் கோ டு தி கேரக்டர்ஸ். ரொம்ப மினிமல் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஜார்ஜ் ஹெண்டர்சன் இவர் என்ன அப்படின்னா கண்ட்ரி அட்டார்னியா இருப்பாரு. தென் ஹென்ரி பீட்டர்ஸ் ஷெரிஃப். ஷெரிஃப்னா யாருன்னா அந்த ஊர் தலைவர் மாதிரி. அந்த ஊர்ல ஏதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஊரோட விஏஓன்னு வேணா நம்மளுடைய நாலேஜுக்கு வச்சுக்கலாம். ஷெரிஃப் இஸ் கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி, அந்த ஊர்ல பெரிய ஆள். தென் லூயிஸ் ஹால் நெய்பர். தென் மிஸ்ஸஸ் பீட்டர் ஹென்ரி பீட்டருடைய வைஃப், ஷெரிஃபோடைய வைஃப். மிஸ்ஸஸ் ஹேல் ஃபார்மருடைய வைஃப். அப்புறம் ஜான் ரைட் அண்ட் மிஸ்ஸஸ் ரைட், இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஃபீச்சர்ஸ்ல பார்த்த ரைட்டிங் டெக்னிக்ல பார்த்த ஆப்சன்ட் கேரக்டர்ஸ், ஆப்சன்ட் ப்ரோட்டகனிஸ்ட். ஜான் ரைட் இதுல இறந்தவராக, மர்டர் பண்ணப்பட்ட விக்டிமாக இருப்பார். தென் மிஸ்ஸஸ் மினி ரைட் யாருன்னா கொலை செய்யப்பட்ட அவருடைய வைஃப். இவங்க தான் கொலையாளியாக, இந்த மர்டரராக யூகிக்கப்பட்டவங்க. தென் 2-3 பாசிங் கேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. அதுல பாசிங் கேரக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா பிராங்க். தென் ஹாரின்னு ஒருத்தவங்க வருவாங்க. தென் டாக்டர் லியாட். இவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் அ பாசிங் அண்ட் ரெஃபரிங் கேரக்டர், பட் பேச மாட்டாங்க. ஸோ இந்த பிளே எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, இந்த சீன், அந்த பிளேயோட சீன் என்ன அப்படின்னா கிச்சன்ல, ஜான் ரைட்டோடைய கிச்சன். இப்ப அந்த கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வெறுமையா, அங்க இங்க ஜாமான்கள் எல்லாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணப்படாம செய்யப்பட்ட வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்ல சிங்க்ல பாத்திரம் தொலைக்குத போட்டது அப்படியே இருக்கும். பிரெட், லோவ்ஸ் ஆஃப் பிரெட், அங்க பிரெட் தானே அவங்களுடைய மேஜர் ஃபுட்டா இருக்கும். ஸோ அது பாதி எடுத்து அவன்ல வச்ச மாதிரி இருக்கு, பாதி வந்து கரெக்டா வைக்கப்படல. டேபிள், டைனிங் டேபிள்ல ஜாமான்கள் எல்லாம் அப்படி அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி அரேஞ்ச்ட். ஸோ இது எல்லாம் இப்படியே இருக்கு. ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, இந்த பிளே ஆரம்பிக்குதுன்னா, நாள் ஜான் வாஸ் கில்டு, கொலை பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு அடுத்த நாள், நெக்ஸ்ட் டே, அவர் கொலை பண்ணப்பட்ட அடுத்த நாள் இவங்க எல்லாரும் என்கொயரிக்கு போறாங்க. யாரெல்லாம் போறாங்க அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர்ஸ் ஆன ஜார்ஜ் ஹெண்டர்சன், ஹென்ரி பீட்டர்ஸ், லூயிஸ், இவங்க 3 பேரும் போறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா ஜார்ஜ் இஸ் தி கண்ட்ரி அட்டார்னி, போலீஸ் ஆஃபீஸர், ரைட். தென் ஷெரிஃபும் போறாரு, ஊர் நாட்டம்மா மாதிரி இருக்கிறவரும் போறாரு. இந்த லூயிஸ் ஹால் தான் அந்த மர்டரை பார்த்து ஷெரிஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. சோ அவங்களும் போறாங்க. இந்த 3 மென்னும் 2 விமனும் போறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர் ஏன் போறாங்கன்னா, மிஸ்ஸஸ் மினி இருக்காங்கல்ல, இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சஸ்பெக்ட் பண்றாங்கல்ல, அவங்க ஜெயில இருப்பாங்க, லோக்கல் ஜெயில. அவங்க கொஞ்சம் ஜாமான்கள் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்காக வராங்க இந்த வீட்டுக்கு, கொலை நடந்த வீட்டுக்கு வராங்க. சோ 5 பேரும் இந்த வீட்டுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸாமின் பண்றாங்க. இந்த 3 மென்னும் கொலைக்கான காரணம், மோட்டிவ் என்னவாக இருக்கும்னு தேடுறாங்க. ஏன்னா அது அவங்களோட டியூட்டி, ரைட். சோ அப்போ இந்த விமனும் கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த மென்னுடைய பார்வைக்கு எதுலாம் பிட்டி, ட்ரைஃபிள்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை வச்சு கொலையோட மோட்டிவை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா விமன் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த 2 விமனும் சேர்ந்து. இதுதான் கதை. கிளியர்? சோ ஆக்ட் 1ல ஓபன் ஆன உடனே கிச்சன் மெஸியா இருக்கு. இத பார்த்து இந்த மென்னெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்ன வீடு வச்சிருக்காங்க இந்த லேடி, ப்ராப்பரான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஜார்ஜ் வந்து கேக்குறாரு ஹென்ரி பீட்டர் கிட்ட, நீ எனக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்தியே, எந்த ஜாமானையும் தொற்றுலையே, டிஸ்டர்ப் பண்ணலையே, எவிடன்சஸ் வந்து பத்திரமா மெயின்டைன் ஆயிருக்குல்ல. அவர் சொல்றாரு, எஸ் ஐ வாஸ் வெரி ஷுவர், நான் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஹென்ரி இவர்கிட்ட, நெய்பர் கிட்ட கேக்குறாங்க, ஹேல் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல நடந்த மர்டரை பார்த்த ஃபர்ஸ்ட் விக்டிம், என்ன நடந்ததுன்னு நேரட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஷெரீஃப் கிட்ட அவர் சொல்றாரு, லூயி நான் வந்து இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன், எஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐ எம் தி ஃபர்ஸ்ட் விக்டிம் ஹூ விட்னஸ் தி டெத். நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த டெட் பாடி எல்லாம் பார்த்ததுனால தான், இன்ஃபார்ம் பண்ணதுனால தான், நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். எப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் நானும் ஹாரிங்கிறது அவர் கூட இருக்கிறவர், மிஸ்டர் ஹேல் கூட இருக்கிறவரு, நாங்க 2 பேரும் டவுனுக்கு போலான்னு ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். எதுக்காகனா நம்மளுடைய பொட்டேட்டோ இருக்குல்ல, அறுவடை பண்ண பொட்டேட்டோஸை வந்து டவுனுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வி ஆர் கெட்டிங் ரெடி. அந்த டைம்ல எனக்கு ஒரு யோசனை வந்தது, ஜான் ரைட்டை பார்த்து டெலிஃபோன் லைன் இழுக்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்களா, ஏன்னா அந்த ஐ நோ பிரிட்டி வெல் தட் ஹி கேன் அஃபோர்ட் இட். சோ அதனால அதுக்காக அவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது இட் வாஸ் ஆல்ரெடி 8 o'clock, வீடு பூட்டி இருந்தது. சோ பெட்டர் நம்ம அவங்கள கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி அவனை பாக்குறதுக்காக நான் வந்தேன். அந்த டைம்ல நான் கதவை தட்டினேன், யாருமே எந்திக்கல. எனக்கும் தோணுச்சு, ஏன்னா 8 o'clock ஆயிட்டு மேபி தூங்கிருப்பாங்களோன்னு நினைச்சேன். தென் கதவு திறந்து நான் உள்ள போறேன். யாரு
இவங்க உங்க ஹஸ்பண்ட பாக்கலாமான்னு மினி கிட்ட கேக்குறேன். நோ, நீங்க அவங்கள பார்க்க முடியாதுன்னு கேக்குறாங்க. ஏன் வெளியில போயிருக்காங்களான்னு கேட்கும்போது, இல்ல, ஹி இஸ் டெட், ஹி வாஸ் டெட். அப்போ அதனால அவரை பார்க்க முடியாதுன்னு இவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு. அவங்க கையில அப்போ ஒரு ஏப்ரான் இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. சரி, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த மாதிரி ஒரு சேர்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டு இருந்தாங்க. ராக்கிங் சேர்ல அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஒண்ணு நான் மேல போய் ஏறி பாக்குறேன். அவங்க சொன்ன மாதிரி ஹி வாஸ் டெட். கழுத்துல நாட் போட்டு கயிறால இருக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் இறந்திருந்தாரு. நான் இங்க உங்கள பார்த்தோனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறேன். அவங்க என்ன பார்த்தோனே ரொம்பலாம் விசித்திரமா யோசிச்சாங்க. ஆனா பயந்த மாதிரி எனக்கு தோணல. அ எப்படி சொல்றீங்க? இல்ல அவங்க பயந்த மாதிரி தோணல. சோ ஷி லுக்ட் கியூர். கொஞ்சம் விசித்திரமா தான் முழிச்சாங்களே தவிர, அவங்க பயந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணல. ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவங்க சொன்ன பதில தெளிவா சொன்னாங்க. என்னன்னா, கழுத்துல ரோப் மாட்டி, கழுத்துல கயிறு மாட்டி தான் அவர் இறந்திருந்தாரு. நீங்க அவர் பக்கத்துல தானே இருந்தீங்க. ஆமா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது தூங்கிட்டீங்களா? இல்ல, அவரும் தூங்கிட்டு இருக்கும்போது தானே அவரையும் கொலை பண்ணாங்க. நான் வந்து அசந்து தூங்கிட்டேன். சோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்கார்ந்து அவங்க அந்த ராக்கிங் சேர்ல ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. சோ உடனே அந்த இன்சிடென்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம், அந்த டெட் பாடிய பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் ஹாரிய கூப்பிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஷெரீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஃபோன் பண்ண அவங்க வந்தாங்க அப்படின்னோனே, நீங்க ஃபோன் பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, அவங்க எந்த ரியாக்ஷனும் தரல. தி வைஃப் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவங்க பயந்த மாதிரியும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டேட்டாவ எல்லாத்தையும் உங்க கண்ட்ரி அட்டார்னி வந்து குறிச்சு வச்சுக்கிறாரு, கவனிச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த விமன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போய் கிச்சனுடைய சுவரு, அங்க இருக்கிற குட்டி குட்டி ஜார்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. கிச்சன்ல ஜாமான்கள் போட்ட மாதிரி அப்படியே இருக்கு, சாமான் கழுவ. அதே மாதிரி அங்க இருக்க டேபிள்ல லோப்ஸ் ஆஃப் பிரெட் வந்து அன்மெயின்டைன்டா இருக்கு. அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. அங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வைக்கிற டவல் வந்து ரொம்ப அன்கிளீனா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மறுபடியும் அட்டர்னி சொல்றாரு, அந்த பொண்ணு வந்து ப்ராப்பரான டிப்பிக்கல் ஹவுஸ் வைஃபா இல்ல போல. ப்ராப்பரான ஹவுஸ் கீப்பிங் கேர்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாங்க, நம்ம கிட்ட அவ சொல்லி விட்டா ஞாபகம் இருக்கா? மினி, அவளுடைய ஃப்ரூட்ஸ், அவளுடைய ஜார்ஸ், கண்ணாடி போட்டு வைக்கிற அந்த கேனன் ஜார்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்க சொன்னா. ஏன்னா பனிக்கு அது வெடிச்சிரும். சோ அதை எடுத்து கரெக்டா அந்த இடத்துல அசெம்பிள் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஷெரீப் சொல்லுவாரு, அவர் வீட்டுக்காரரே இறந்து கிடக்குறாரு. இந்த பெண்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் கவனம் அதிகம். சோ யூ ஜஸ்ட் ஹேவ் அ நோட் ஆன் இட். மிஸ்டர் ஹேலே சொல்றாரு, விமன் ஆர் யூஸ் டு பி வரிங் ஓவர் ட்ரைஃபிஸ். இந்த டைட்டிலோடைய பேரு இந்த டயலாக்லயே வருது. சோ மிஸ்டர் ஹேல் வந்து சொல்றாரு, ஓகே. சோ மறுபடியும் இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா, மிஸ்டர் ஹெண்டர்சன் அந்த கிச்சனை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் நின்னு நின்னு பார்த்து குறை சொல்றாரு. கிச்சன்ல இது சரியில்லை, இது ப்ராப்பரா அடுக்கல, இந்த வீட்ல ஒட்டர அடிக்கல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையா சொல்றாரு. சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அவங்க அடுத்த லானை நோக்கி நகர்ந்து போயிடுறாங்க. அப்ப மிஸ்ஸஸ் ஹேல் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மென் வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் பர்டிகுலர்லி கிச்சன்ல மென் வர்றது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, நீங்க ரொம்ப அசால்ட்டா அந்த பொண்ண குறை சொல்றீங்க. யாரு? மினிய. ஆனா இட் இஸ் வெரி ஹார்ட். ஒரு ஃபார்மரோட ஒய்ஃபா இருக்கிறது இட் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா எங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு வயல்லயும் வேலை இருக்கும், வீட்ல வந்தும் வேலை இருக்கும். அந்த கிரானரிஸ், ஜாமான்கள், அரிசி, பருப்பு, தானியங்கள் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறதும் அந்த விமனுடைய வேலையா இருக்கும். சோ இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு பி ஃபார்மர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அட்டார்னி சொல்றாரு, என்ன உங்களுடைய இனம்ங்கிறதுனால அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு நக்கல் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய லேபர் இஸ் வெரி டஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அதை ரொம்ப பிட்டியா எடுத்துக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. சோ அப்போ மறுபடியும் கேக்குறாங்க, அப்ப நீங்க ஜான் ரைட்ட பத்தி நீங்க நெகட்டிவா சொல்ல வரீங்களா? ஜான் ரைட் வந்து மோசமானவர்ங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறீங்க. இல்ல, நான் ஜான் ரைட்ட பத்திலாம் எதுவும் சொல்ல வரல. ஐ அம் ஜஸ்ட் சேயிங் தட் பீயிங் அ ஃபார்மர்ஸ் வைஃப் இஸ் டஃப் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. சோ அப்புறம் மறுபடியும் இவங்க அந்த கிச்சனை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மென் அந்த கிச்சனை பார்த்ததுக்கும், அந்த விமன் 2 பேரும் சேர்ந்து அந்த கிச்சனை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும் அப்படியே வித்தியாசமா இருக்கு. எதெல்லாம் இதுலலாம் என்ன எவிடன்ஸ் இருக்க போதுன்னு அந்த மேல் பார்த்தாங்களோ, அந்த இடங்கள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு எவிடன்ஸையும் இந்த விமன் பார்க்குறாங்க. எப்படின்னா, the perspective of women is different. அதே மாதிரி மென்னு கிச்சனுக்குள்ள வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்றாங்க இல்லையா? இத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, the kitchen is a private space for the women. அந்த விமனுக்கு அவங்களுடைய அழுக, அவங்களுடைய கோபம், அவங்க நிராகரிக்கப்படுறது எல்லாத்தையுமே பார்த்தது அந்த கிச்சன். அவங்க இருந்து
சப்போஸ் கோவமா இருந்தாங்கன்னா பாத்திரத்தை வேகமா வைப்பாங்க. அதாவது எல்லா அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் பார்த்தது கிச்சன். சோ அவங்களுக்கு இந்த கிச்சன்ங்கிறது ஒரு பிரைவேட் ஸ்பேஸ். அதுல மென் வர்றது வந்து பெரும்பான்மையான விமனுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ இப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்தையா பார்த்து முடிச்சாச்சு. சோ இப்ப மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாங்க, சரி அவ ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற ரூம்ல போய் அவளுடைய கிளாசெட்டை திறந்து அவ கேட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம், ஏன்னா அவ ஏப்ரானும் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. சோ நம்ம எடுத்துட்டு வரலாம்னு அவங்க அங்க போறாங்க. போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது அந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அவங்க பார்க்கும்போது மிஸ்ஸஸ் ஹேலுக்கு ஒரு பெரிய யோசனை வருது. என்னன்னா, இந்த பொண்ணு என்ன இவ்ளோ சீப்பான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சிருக்கு. ஒரு நல்ல ஸ்கர்ட் கூட இவகிட்ட இல்ல. ஒருவேளை அவ ஹஸ்பண்ட் அவளுக்கு நல்லா செலவு பண்ண மாட்டானோ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, ஆனா எனக்கு ஒரு மினி ஃபாஸ்டர் தெரியும். ஏன் இங்க மினி ரைட் வந்து மினி ஃபாஸ்டர் ஆறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஷி இஸ் மினி ஃபாஸ்டர். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, யங்கா துரு துருன்னு இருக்கக்கூடிய பொண்ணு. நம்மளுடைய சர்ச்ல அவ அழகா பாடுவா. அதனால கொயர்ல அவ வந்து ஒரு முக்கியமான சிங்கர். ஆனா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பாடி நான் கேட்கவே இல்ல. எவ்வளவு தூரத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப இளமையா அழகழகா கவுன்ஸ் போட்டு தலையில பவ் வச்சு பார்த்தனோ, அந்த மினி ஃபாஸ்டரை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரிந்த இளமை பருவத்து மினிய பத்தி சொல்லிட்டு இருக்கா மிஸ்ஸஸ் பீட்டர் கிட்ட. மிஸ்ஸஸ் பீட்டர் அதெல்லாம் கேட்டுட்டு சரி விடுங்க. அது இங்க பாருங்க, அவ ஒரு குவிட் கையில சேர்ந்த அந்த ஷால் மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கா. சியூ பண்ணிட்டு இருக்கா. அதை கூட பாருங்க ப்ராப்பரா செய்யல. ஒரு பக்கம் நல்லா பண்ணிருக்கா, இன்னொரு பக்கம் வந்து நல்லா பண்ணல. அந்த பேட்டர்ன் பேர் வந்து லாக் கேபின் பேட்டர்ன். ஓகே, கைத்தையல் போடுவோம்ல, அதுதான் லாக் கேபின் பேட்டர்ன் சொல்றாங்க. சோ ஒரு பகுதி வரைக்கும் ரொம்ப நல்லா சூ பண்ணிருக்கா, தையல் போட்டிருக்கா. இன்னொரு பக்கத்துல இருந்து அவ ரொம்ப சொதப்பிட்டாளே. அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் கூட சில நேரம் நல்லா நல்லா தையல் போடுவேன், சில நேரம் சொதப்பிடுவேன் அப்படின்னு பேசினோடனே முக்கியமான டாபிக் 2 விமனும் வராங்க. நீ உண்மையிலேயே நினைக்கிறியா மினி அவளோட ஹஸ்பண்ட கொலை பண்ணிருப்பா அப்படின்னு. இந்த விமன் சொல்றாங்க, இல்ல எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அவங்க வீட்டுல கன் இருக்கு. அவளுக்கு உண்மையிலே கொலை பண்ணணும்னா கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்கலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, மிஸ்டர் ஹேல் சொன்னாரு, ஏன்னா அவர் இங்க வந்தாரு இல்லையா, இந்த வீட்டுல கன் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தா கன்னை வச்சு சுட்டு கொண்டிருக்கலாம். ஏன் கழுத்துல நாட் போடணும், கயிறை வச்சு ஏன் இருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் இந்த நாட்டை பத்தி பேசினதை வெளியில இருந்து வந்த மென் கேட்டுட்டு, நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறீங்கன்னு கிண்டல் பண்றாங்க. இங்க நம்ம கொலை நடந்திருக்கு, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இந்த கையில வச்சிருக்கிற கைத்தையல்ல போட்டாங்களா இல்ல முடிச்சு போட்டாங்களாங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க விமன் எப்பயுமே இந்த மாதிரி பிட்டி திங்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மேல் மறுபடியும் போயிடுறாங்க. அப்போ இந்த நாட்ஸ பார்த்த உடனே இந்த 2 பெண்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரியுது. குறிப்பிட்டு ஒரு விஷயம் நல்லா புரியுது. மினி ரொம்ப சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப்டா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவளால கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த நாட்ஸ ப்ராப்பரா போட முடியல. எண்ட் வரைக்கும் ப்ராப்பரா இல்ல, ஸ்ட்ரைட்டா வரல பாருங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. இதே அந்த இத பார்த்துதான், கிளிட்ட பார்த்துதான் இந்த மேல் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பிட்டி திங்னு. அதே விஷயத்துலதான் அவளுடைய சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ இந்த விமன் ஐடென்டிஃபை பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த கிளாத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக் எடுக்க போகும்போது ஒரு பேர்ட் கேஜ பாக்குறாங்க. இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி ஒரு பேர்ட் கேஜ். அந்த பேர்ட் கேஜ்ல வெறுமனையா அந்த கேஜ் மட்டும் தான் இருக்கு. அந்த கபோர்ட்ல அந்த பேர்ட் கேஜ்ல பேர்ட் இல்ல. சரி இந்த பேர்ட் எங்க வச்சிருப்பான்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பயும் மிஸ்ஸஸ் கேல் சொல்றாங்க, இந்த பறவை மாதிரி அவளும் ரொம்ப அழகா பாடுவா. ஆனா இப்பதான் மினி வந்து பாடுறது இல்ல. அவ பாடி நான் கேட்கவும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த இதுல இருந்த அந்த பறவையை யார் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு கேட்கும்போது, பூனை ஏதாவது எடுத்துட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை அவங்க மறந்துடுறாங்க. அப்படியே மாத்திடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஹே ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப ரெக்ரெட் பண்றாங்க. எனக்கு இங்க நடந்த நிகழ்வுகள் ப்ராப்பர் அரேஞ்ச் ஆகாதது, அப்புறம் இந்த எம்டி கேஜ், அவளுடைய தையல் போட்டிருக்க அந்த தையல் எல்லாம் பார்க்கும்போது அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்கா. நான் வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கேன், அவளை வந்து நான் விசிட் பண்ணிருந்திருக்கணும். அவளுடைய மனபாரங்களை நான் வந்து கேட்டிருந்தா கூட அவ இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மிஸ்ஸஸ் கேல் வந்து யார்கிட்ட சொல்றாங்கன்னா மிஸ்ஸஸ் பீட்டர் கிட்ட சொல்றாங்க. சோ மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாங்க, அவங்களை கன்சோல் பண்ண. ஏன்னா 2 பேராலையும் அந்த வீட்ல ஒரு பெண் எவ்வளவு அஃபண்ட் ஆயிருக்காங்கன்னு ஃபீல் பண்ண முடியுது. பீயிங் அ விமன் தே குட் ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நம்ம வீட்ல ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பா டக்குன்னு அம்மா பார்த்து, உனக்கு என்ன தெரியும், அமைதியா இரு. அவங்க அசால்ட்டா ஒரு வார்த்தையில சொல்லிடுறாங்க. ஆனா இட் இஸ் அ வூண்ட் ஃபார் த விமன், ரைட்? அதே மாதிரிதான் இந்த 2 விமனாலையும்
மினிக்கு என்னென்ன விதமான இன்சல்ட் நடந்திருக்கு, எவ்வளவு தூரம் அவ சப்ஜுகேட் பண்ணப்பட்டிருக்கா, அவளுடைய பர்சனல் டிசையர்ஸ்க்கு எவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. இந்த இருக்கிற விஷயங்களை வச்சு அவங்க அனலைஸ் பண்றாங்க. தென் மோர் ஓவர் மிஸ்ஸஸ் ஹேல் சொல்றான், ஜான் வந்து அவ்வளவு ஒன்றும் கொடுமைக்காரன் இல்ல, அவன் குடிக்க மாட்டான். அட் த சேம் டைம் அவன் எல்லா கடன்களையும் அடைச்சிடுறான். அவனுக்கு கடன் கிடையாது, ஒரு ஹார்ட் மேன். பட் ஆனா அவனுக்கு என்னன்னா மினிக்கான ஸ்பேஸ் அவன் கொடுக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை மினி பேர்ட் வளர்த்து அந்த பேர்டோட சத்தம் உனக்கு பிடிக்காம அவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. பாக்ஸ் எடுத்து பார்த்தாங்க இல்லையா, அந்த ஜாமான்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, குவில்ட், தையல் விஷயங்கள் எல்லாம் வச்சிருந்தா ஒரு ஷீட். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க அதுல என்ன இருக்கும்னு நினைச்சு இந்த பாக்ஸ் எடுப்பாங்கன்னா, சிசர்ஸ், தையலுக்கு தேவையான ஊசி, சிசர்ஸ் இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சு எடுக்கிறாங்க. அதுல ஒரு ரெட் கலர் பாக்ஸ், அதுல அழகா ஒரு சில்க்ல சுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஓபன் பண்ணா பயங்கர ஸ்மெல். என்னன்னு பார்த்தா ஒரு டெட் பேர்ட். தேவர் ஷாக்ட். இப்போ உங்களுக்கு ரொம்ப விஷயம் தெளிவா புரியுது. அந்த அந்த கேஜ்ல இருந்த பேர்டு தான் இது இறந்துருச்சு. அவ அதை நல்லா அடக்கம் பண்ணணும்னு நினைச்சு சில்க்ல சுத்தி வச்சிருக்காங்கிறது புரிஞ்சிருச்சு. அந்த அந்த பேர்டை பார்த்த உடனே கழுத்து திருக்கப்பட்டு அந்த பேர்டு இறந்திருக்கிறதும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்ப மிஸ்ஸஸ் ஹேல் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, இந்த பேர்டை யாரோ கழுத்து திருக்கி கொலை பண்ணிருக்காங்க. மேபி அது அவளோட ஹஸ்பண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவ ஹஸ்பண்ட் பண்ணதுனால அவங்க சைல்ட்லெஸ். இவங்க ரெண்டு பேருக்கும், இந்த மினிக்கும் ஜானுக்கும் குழந்தை கிடையாது. அவளுடைய ஒரே சோர்ஸ் ஆஃப் பீஸ் இந்த பேர்டு தான். இந்த பேர்டை தான் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருந்திருப்பா. அவ பாடுறது அந்த பேர்டு பாடும். சோ இத கொலை பண்ணதுனால அவ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இவங்க முன்னாடி இவங்களுடைய நினைவலைகள்ல முன்னாடி பிக்சரைஸ் பண்ணி பாக்குறாங்க. யாருன்னா மிஸ்ஸஸ் ஹேல். எல்லாமே உங்களுக்கு புரிய வருது, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த டைம்ல மறுபடியும் அந்த மேல் வராங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அவங்க அந்த கேஜை மட்டும் பாக்குறாங்க. கேஜை பார்த்தோன்னே இவங்க, நானும் தான் முன்னாடி பூனை வளர்த்தேன், அந்த பூனையை வந்து ஒரு மனுஷன் எடுத்துட்டு போயிட்டான், அப்ப எனக்கு இப்படிதான் கோபம் வந்ததுன்னு இந்த ரெண்டு விமனும் பேசிட்டு இருக்கிற டைம் கரெக்டா ஒரு மேல் அந்த மேல்ஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் அந்த அந்த குவில்ட்ட வந்து யாரு நாட்டு போட்டாங்களா, எப்படி போட்டாங்கன்னு தான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இங்க ஒரு கேஜ பாக்குறாங்க. அந்த மென் பார்த்த உடனே சொல்றாங்க, இதுல இருந்து பறவை எங்க அப்படின்னு. முதல்ல சொன்ன அதே மழுப்பலான ஆன்சரை சொல்றாங்க. ஏதாவது பூனைக்கீனை எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு. அந்த மேல் மறுபடியும் மாடிக்கு போயிட்டாங்க. ஏன்னா டெட் பாடி இந்த இடத்துக்கு எவிடன்ஸ் நோக்கி போயிட்டாங்க. இந்த விமன் மறுபடியும் கான்வர்ஸ் பண்றாங்க மேல் போனதுக்கு அப்புறம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இது அந்த விமன் ரொம்ப சப்ஜுகேட்டடா ஃபீல் பண்ணதுனால, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே அடக்கி அடக்கி வச்சதுனால ஒரு நாள் அது கோபமா வெடிச்சிருக்குங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்குதான் மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாங்க, நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கிட்டன் வளர்த்தேன், பூனைக்குட்டி வளர்த்தேன். அந்த பூனைக்குட்டிய ஒருத்தன் எடுத்துட்டு போய் இது பண்ணிட்டான், டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அப்ப எனக்கு இவ்வளவுதான் கோபம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த இறந்து போன பறவையை என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம ஹைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்துல ஒரு பாக்ஸ்ல வச்சிடலாம், ஒரு பேக்ல வச்சு நம்ம பத்திரமா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற டைம் கரெக்டா அந்த மேல் மறுபடியும் வந்துருவாங்க. நீங்க அவளுக்கு ஊருக்கு அவளுடைய ஜெயிலுக்கு எடுத்துட்டு போக திங்ஸ் எடுத்துட்டு வச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆமா, எடுத்து வச்சிட்டோன்னே அதை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சரி சொல்லிட்டு அட்டார்னி சொல்லுவாரு, இல்ல ஷெரீஃபோட ஒய்ஃபை நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஷி வாஸ் மேரிட் டு ஷெரீஃப், அதனால விச் மீன்ஸ் ஷி வாஸ் மேரிட் டு த லா. அவ எப்படி ஷெரீஃப்க்கு உண்மையா இருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுடைய லாக்கும் உண்மையா இருப்பாங்க. அதனால அவங்கள நான் ட்ரஸ்ட் பண்றேன். அவங்க எந்த எவிடன்ஸையும் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மறுபடியும் இவங்க அந்த லானுக்கு எல்லாம் போகும்போது இந்த ரெண்டு கேர்ள்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேகுக்குள்ள ஒளிச்சு வச்ச டெட் பாடி ஆஃப் த பேர்ட் இருக்கு இல்லையா, அந்த பறவையோட டெட் பாடிய பேகுக்குள்ள வைப்பாங்க. அப்புறம் அது ஒரு இவங்களுடைய மிஸ்ஸஸ் ஹேலுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சிருவாங்க. சோ பாக்கெட்டுக்குள்ள போட்டு, கோட் பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஒளிச்சு வச்சிருவாங்க. ஒளிச்சு வச்சுட்டு என்ன நடந்தது, இவங்க எவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணாங்களோ அந்த விஷயங்களை எதையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த எல்லா மென்னும் ஓடி ஓடி எவிடன்ஸ் தேடுவாங்க. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கண்டிப்பா கொலை என்ன மோட்டிவ்ல நடந்திருக்குன்னு மட்டும் தெரியல, ஆனா இட் இஸ் அ மர்டர்.
கயிறு வந்து இவங்களுடைய கயிறு தான். வெளியில இருந்து ஒருத்தர் வந்து கயிறுல இருக்கிற மாதிரி அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. கயிறுமே இவங்களுடைய கயிறு தான். இந்த வீட்ல கன் இருக்கு. ஆனா கன்னை யூஸ் பண்ணல. என்ன மோட்டிவ்னு மட்டும் தெரியல. அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ மறுபடியும் அட்டார்னி கேக்குறாரு. சரி, நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்களா? அந்த குவில்ட்ல வந்து நாட்டு போட்டிருக்காங்களா? இல்ல கையில தையல் போட்டிருக்காங்களா? இந்த 2 விமனும் சேர்ந்து ஒரு ஆன்சர் சொல்றாங்க. என்னன்னா, எஸ், வி 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 அரைவ்ட் ஃபார் அ கன்க்ளூஷன் தட் இட் வாஸ் நாட்டட். ஆமா, நாட்டு தான் போட்டோம். எதை மீன் பண்றாங்கன்னா, கழுத்துல நாட் போட்டாங்க. எப்படி அந்த பறவை இவட கழுத்தை அவன் திருக்குனாங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இவனையும் கழுத்துல தான் அந்த பொண்ணு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கா. யாரு? எஸ், இட் இஸ் மினி. அவங்க ஒய்ஃப் மினி கழுத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்டோட கழுத்து எப்படி அந்த பறவையோட கழுத்தை நீ துடிக்க துடிக்க திருக்குனியோ, அதே மாதிரி இவங்களும் கழுத்துல கயிறு போட்டு நாட் போட்டு இறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விமன் அந்த உண்மையை சொல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ், இட் இஸ் நாட்டட். அவங்க நாட் தான் போட்டிருக்காங்க, நாங்க கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மிஸ்ஸஸ் ஹேல் அந்த பாக்ஸ் எடுத்து அவங்களுடைய பாக்கெட்ல போட்டு வச்சுட்டு இந்த நடந்த விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுகிட்ட விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஏன்னா இதுதான் அந்த டைட்டில் அழகா சஜஸ்ட் பண்ணுது. ட்ரைஃபிள்ஸ். ட்ரைஃபிள்ஸ் இஸ் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம்ல, அது எல்லாமே ஃபார் அ விமன் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். A small word of appreciation matters a lot for a woman. பட் அந்த மென் வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சர்டன் திங்ஸ் ஆர் வெரி சென்டிமெண்டல் அண்ட் வெரி பர்சனல் ஃபார் விமன். ஆனா மென் அதுல எல்லாம் விளையாடுறது, அவங்களை இக்னோர் பண்றது, அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கிறது. சோ இது எல்லாம் தான் ட்ரைபிள்ஸ்ல நம்ம பாக்குற விஷயம். சோ இவங்க கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லாம இருக்கிறாங்க. அதோட முடிஞ்சிருச்சு இந்த பிளே. சோ எண்ட் ஆஃப் தி பிளேல இந்த 2 பேரும் அந்த எவிடன்ஸை மறைச்சு வைக்கிறாங்க. அவங்களுடைய லாயலான ஷெரிஃப்ஸ் கிட்டையும் லாயலான அட்டார்னி கிட்டையும் சொல்ல ரெடியா இல்ல. தே ஹேவ் டிசைடட் டு ஸ்டாண்ட் ஃபார் மினி. அதோட இந்த பிளே வந்து அழகா முடிஞ்சிருது. ஸோ தீம்ஸ் என்னென்னலாம், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் பேட்ரியார்கி, எப்படி ஒரு மேல் சென்டர் பேட்ரியார்கியான ஒரு சொசைட்டில விமன் எப்படி இருக்கிறாங்கிறது. தென் பிளைண்ட்னஸ் ஆஃப் மென். இதுல பிளைண்ட்னஸ் ஆஃப் மென் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, எவிடன்சஸ் கண்ணு முன்னாடியே கிச்சன்ல இருக்கு. ஆனா இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, டெட் பாடி கிட்ட போய் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிச்சன் இஸ் ஃபார் விமன். கிச்சன் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். பட் ஃபார் அ விமன் கிச்சன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் விமனுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் மென்னுடைய பார்வையில ட்ரைஃபிள். தென் மேரேஜ் ஆஸ் அப்ரஷன். அது நமக்கு தெளிவாவே தெரியுது. மினி ஃபாஸ்டரா இருக்கும் போது அவங்களோட லைஃபும், மினி ஜான் ரைட்டா இருக்கும் போதும் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத அழகா இந்த தீம்ல நம்ம பார்க்க முடியும். தென் ஃபீமேலோடைய எம்பத்திஸ், தனிமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தென் ஜஸ்டிஸ் வெர்சஸ் லா. எஸ், இந்த 2 விமனும் பண்ணது நியாயம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் விமனோட லைஃப் எப்படி இருக்கும். ஏன்னா இதுல கூட மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லுவாங்க, அவங்க ரெக்ரெட் பண்றாங்க இல்லையா, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் வந்து இந்த பொண்ணை பார்த்திருந்தேன்னா என்னோட வீடும் அவளோட வீடும் அடுத்தடுத்த வீடு. நான் வந்து இந்த பொண்ணை ஒரு தடவையாவது பார்த்து மினி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவளுடைய சப்ரஸ்டு ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் லைட் ஆயிருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸா அவ ஃபீல் பண்ணிருப்பா. ஏன்னா அவகிட்ட வந்து நான் பேசல. ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவங்க அழகா சொல்லுவாங்க. லெட் மீ ஷோ யூ தட். என்ன அப்படின்னா, எல்லா வீட்லயும் இந்த இருக்கு இல்லையா, we live close together and we live far apart. We all go through the same things. It is all just a different kind of same thing. நம்ம எல்லாரும் இங்க we all மென்ஷன் பண்றது விமன். விமன் எல்லாருமே ஒரே விதமான சூழ்நிலைகளை தான் கடந்து வரோம். ஆனா என்ன டிஃப்ரெண்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில விமனுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும் வீட்ல. ஒரு சில விமனுக்கு வார்த்தைகளினால காயப்படுவாங்க. ஒரு சில விமன் எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டப்படுவாங்க. எனிஹவ் எல்லா பெயினையுமே விமனால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா தே கம் அக்ராஸ் த பெயின். சோ அததான் இந்த லைன்ல அழகா மிஸ்ஸஸ் ஹேல் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் நம்ம இந்த ஜஸ்டிஸ் வெர்சஸ் லாவை பார்க்க போறோம். எப்படின்னா, பை லா தப்புக்கு துணை போக கூடாது. அவங்க கொலைய கண்டுபிடிச்சிட்டாங்க, கொலைக்கான எவிடன்ஸை காமிக்க கூடாது. ஆனா இத்தனை நாள் அந்த பொண்ணு சஃபர் பண்ணது, சோ தட் இஸ் ஜஸ்டிஸ். இதுதான் ஜஸ்டிஸ் வெர்சஸ் லாக்கான ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சீன். ஓகே, தென் இந்த பிளேல நிறைய சிம்பிள்ஸ் அண்ட் இமேஜினரிஸ் நம்ம பார்க்கலாம். த broken கேஜ் எதை சிம்பலைஸ் பண்ணதா, த லாஸ்ட் ஃப்ரீடம் அண்ட் அந்த அன்பினிஷ்டு குவில்ட், அந்த ஜமுக்காலம் இருக்குல்ல, அந்த குவில்ட் அது அன்பினிஷ்டா இருக்கிறது விமனோட டொமஸ்டிக் லைஃப். அவங்க காலையில எழும்புனதுல இருந்து டான் டு டஸ்க் வந்து அவங்களுக்கு
வேலை இருந்துட்டே இருக்கு கண்டினியூஸா. அந்த டொமஸ்டிக் லைஃப் எவ்வளவு ஹெக்டிக்கா இருக்குங்கிறத பார்க்க முடியும். அந்த ஜார்ஸ் எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா ஓவர்லுக்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆஃப் எ விமன். தென் அந்த broken ஜார்ஸ் எதை காமிக்குதுன்னா அன்அப்ரிஷியேட்டட் பை ஹர் ஹஸ்பண்ட். அவ எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு எல்லா விஷயங்களையும் பண்றா. அந்த ஜார்ஸ்ல அழகா ஜாம் ஃபில் பண்ணி வைக்கிறா, வீட்டுக்காக உழைக்கிறா. பட் எல்லாமே எப்படின்னா இது உன் கடமை, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால ஷீ ஃபெல்ட் வெரி ஹர்ட். ஸோ அந்த அன்அப்ரிஷியேட்டபிள் திங். தென் டைட்டிலே ஒரு அழகான ஒரு ஐந்தி என்னன்னா மென் டிஸ்மிஸ் விமென்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். விமனோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நாளும் மென் அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கவே மாட்டாங்க. மென்னோட அந்த மேலோட்டமான பார்வையிலே போயிடுறதுனால all the important things of women are left uncared. So அதுதான் the title நமக்கு suggest பண்ணுது. Okay? Yes. We'll move to the questions. In what year was Trifles first performed? Yes, it was performed in 1916. Then where does the play Trifles take place? Yes, it is very clear. The kitchen of an abandoned farmhouse. And the farmhouse யாருடையது அப்படின்னா ஜான் உடையது, which means John Wright உடையது. Then which character is married to the law? It is definitely the sheriff's wife. Yes, Mrs. Peter. Then what are the men searching for upstairs? அந்த கொலை நடந்த மோட்டிவை தேடி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. Then what do the women find in a pretty box in a swing basket? Yes, a dead canary. Canary is a bird. குருவி மாதிரி இருக்கிற ஒரு yellow color bird. அந்த பாக்ஸ் வந்து ரெட் கலர் பாக்ஸ்னு நமக்கு டெக்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கும். So this is what the trifles. Okay, நம்ம அகாடமில நாளையில இருந்து, which means March 10ல இருந்து நமக்கான ஃப்ரீ கோர்சஸ், சாரி March 10ல இருந்து நமக்கு ஈவினிங் கோர்சஸ் நியூ பேட்ச் ஓபன் ஆகுது. யூ கேன் என்ரோல் யுவர் நேம்ஸ். ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி யூ கேன் என்ரோல் and you can get benefited. Thank you.